இப்போ ரீசெண்டாக இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம், நியூஸ் சேனல்ஸாக இருக்கலாம், எந்த பக்கம் திரும்பினாலுமே சைனாக்காரன் டெவலப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஏஐயை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் டீப் சீக். சரி, ஓகே, இந்த டீப் சீக்காக இருக்கலாம், சாட் ஜிபிடியாக இருக்கலாம், இதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது? மனித மூளைக்கும் இந்த ஏஐக்கும் என்ன சம்மந்தம்? கண்டிப்பாக கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். சரி, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஸ்டார்ஸ், நான் தான் உங்கள் ஷியா அண்ட் இதுதான் உங்கள் சாட் சை சீரீஸ். பொதுவாக சாட் ஜிபிடி மாதிரிப்பட்ட டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐஸ் எல்லாமே எல்எல்எம் அப்படின்னு சொல்லப்படுற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த எல்எல்எம் அப்படின்னு சொல்லப்படுற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் இது உருவாகிறதுக்கு அடிப்படையான காரணமாக இருக்குது. இந்த ஏஐ எல்லாமே மனுஷ மூளை எப்படி வேலை செய்யுமோ அதே போல் வேலை செய்கிறது மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ஜெனரேட்டிவ் ஏஐஸ் எல்லாமே. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐனா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கான ஆன்சர் வருது அப்படின்னா அது ஒரு சாதாரண ஏஐ. அதுவே நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட க்ரியேட்டிவாக நம்மளுக்கு புரியும்படியாக நிறைய விளக்கங்களோட கொடுக்குது அப்படின்னா அது ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏஐஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஜெனரேட்டிவ் ஏஐ தான். மனுஷங்க பிரெயினை யூஸ் பண்ணி எல்லா விதமான வேலையுமே செய்வாங்க. இப்போ படம் வரையணும்னா படம் வரையலாம், பாட்டு பாடணும்னா பாட்டு பாடலாம், கார் ஓட்டணும்னா கார் ஓட்டலாம், எழுதணும்னா எழுதலாம். இது எல்லாத்தையுமே ஏஐயாலும் பண்ண முடியும். ஆனால் இப்போ வரைக்குமே தனித்தனியாக பண்ணுற மாதிரி தான் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக DALL-E 2 ஏஐ இருக்குது, லியாண்ட்ரோ ஏஐ யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கார்லேயுமே ஆட்டோ பைலட் மூடு கூட வந்துடுச்சு. பட் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த கார் டிரைவ் பண்ணுறதா இருக்கலாம், இந்த டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே சேர்த்து மனுஷ மூளை எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஒரு ஏஐ தனியாக பண்ணுற அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா ஏஜிஐ அப்படின்னு சொல்லப்படுற அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருவோம். இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த ஏஜிஐ இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே வரோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் வந்ததுக்கு அப்புறமா நாம அதை பார்க்கலாம். ஆனால் இதை விடைக்கு இன்னொன்று இருக்கு, ஏஎஸ்ஐ. இது மனுஷனோட மூளையும் தாண்டி யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி இந்த சாட் ஜிபிடி மாதிரியான டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஏஐ எல்லாமே ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக எல்எல்எம் மெத்தடை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய புக்ஸ், ஆர்டிக்கிள், மேகசின், நியூஸஸ் இப்படி எல்லாத்தையுமே பெரிய அளவில் டெக்ஸ்ட் டேட்டாவாக கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே மேசிவ் அளவில் இருக்கிறதுனால நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இதுக்காக தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு அதிக அளவில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸை அதிகமாக செலவு பண்ணி பில்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி சின்னதாக இருந்தாலும் அதோட பதில் பக்கமா போக காரணம். இவ்வளோ சிம்பிளா ஒரு ஏஐ உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இனிதான் இந்த ஏஐ ட்ரெயின் பண்ணக்கூடிய பேக் போனே வருது. இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரீ ட்ரைனிங். இதில் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித டீப் லேர்னிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மனுஷனோட மூளை எப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அதை உள்வாங்கிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வந்துட்டு, அதாவது இந்த ஏஎன்என் வந்துட்டு ஒர்க் ஆகும். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் வந்துட்டு எடுக்கிறாங்க. அது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, ஒன்ஸ் அப்பான அதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கெஸ் பண்ணிவிட்டு டைம் அப்படிங்கிறத ஆன்சராக கொடுப்பீங்க. அதே போல் இங்கே ஏஐக்கு டெக்ஸ்ட் மூலமாக நிறைய டேட்டாஸை கொடுத்து அந்த ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன வரும், எப்படி ஒரு மனுஷன் மூளை கெஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் பேராமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த பேராமீட்டர்ஸ் நிறைய ஆட் பண்ணுறதுனால தான் அது நமக்கு தரக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே அக்குரேட்டாக இருக்கு காரணம். இந்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு சிம்பிளாக இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, பர்சன் 1 பர்சன் 2 அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ பர்சன் 1 வந்துட்டு கூட்டல், கழித்தல், பெருக்கல் இந்த 3 விதிகளை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதே பர்சன் 2 வந்துட்டு 100க்கு மேற்பட்ட விதிகளை தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ நம்ம அந்த 2 பேர்கிட்டையும் 2 + 2 என்ன அப்படின்னு கேட்டா 2 பேருமே 4ன்னு ஆன்சர் பண்ணுவாங்க. அதே √289 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டா பர்சன் 1ஆல சொல்ல முடியாது.
அட் த சேம் டைம் பர்சன் 2 17 அப்படின்னு கரெக்டா ஆன்சர் சொல்லிடுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பர்சன் 2 பர்சன் 1 விடைக்கும் அதிக விதிமுறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். அதே போலதாங்க இங்க நிறைய பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் ChatGPT 1க்கும் இப்போ இருக்கக்கூடிய ChatGPTக்கும் நிறைய வித்தியாசம் இருக்க காரணம். இப்போ ChatGPT 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ChatGPT 4ல 1.4 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய DeepSeek R1 மாடலுக்கு மட்டுமே ChatGPT 3 விடைக்கும் பல மடங்கு பேராமீட்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ChatGPT Pro வெர்ஷன் யூஸ் பண்ணாததுனால DeepSeek பெர்ஃபார்மன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் வேற DeepSeek ஓப்பன் சோர்ஸ் சொல்லவா வேணாம், அதுதான் அமெரிக்கா கப்பலே கவுத்துட்டாங்க. ஸோ அதிக பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணால் அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். குறைவா பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணா அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். சிங்கம் இறங்குன காட்டுக்கு விருந்து. இந்த ப்ரீ ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் டியூனிங் பண்ணுவாங்க. ஃபைன் டியூனிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ நாம் கேட்குற கொஷனுக்கு அது கொடுக்குற ஆன்சர் சரியா துல்லியமா பகுத்தறிவோட ஒரு மனுஷன் நமக்கு வந்து ரிப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாட்டு நம்ம கேட்குற மாதிரி தாங்க. அந்த பாட்டு வந்து சரியான ஸ்கேலில் இருந்தால் தான் அது கேட்குறதுக்கே நமக்கு இனிமையாக இருக்கும். சம்டைம்ஸ் சிங்கர் சரியான ஸ்கேலில் பாடலை அப்படின்னா அங்கேயும் மேனுவலாக டியூனிங் பண்ணி தான் அந்த பாட்டை ரசிக்கும்படி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஏஐ வந்து தப்பான ஆன்சர் கொடுக்காம இருக்க மேனுவலாக இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான்ப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இப்போ பாட்டில் எல்லாமே ஆட்டோ டியூன் வந்திருக்க மாதிரி ஏஐல கூட லைக் பட்டன் வந்துருச்சு. அது எதுக்கு இருக்குது அப்படின்னா நாம் இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட அது வந்து ஆன்சர் கொடுக்கும். அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லைக் பட்டன் கொடுத்தா போதும். ஸோ அப்போ அதுவே என்ன பண்ணிக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே நம்ம கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் அதுக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஹவு மெனி ஆர்ஸ் இந்த வேர்ட் ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். 2 ஆர்னு கொடுத்துச்சுங்க. ஆனா அதுல 3 ஆர் இருக்கு. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அதை வந்து டிஸ்லைக் பண்ணேன். இப்போ நான் கேட்டு பார்த்தேன் 3 ஆர்னு வந்துச்சு, சரியா வந்துடுச்சு. அதனால ஃபியூச்சர்ல ஃபைன் டியூனிங் பண்றது வந்து மேனுவலா பண்றது குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியா சேஃப்டி டெஸ்டிங் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் ஃபேக் நியூஸ் எது, அஃபென்சிவ் கண்டென்ட் எது, இதெல்லாத்தையுமே பார்த்து அதை வந்து நீக்கிடுவாங்க. நீங்க வேணா DeepSeekல போய் பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே வராது. சைனாவோட பிரசிடென்ட் சர்வாதிகாரியா அப்படிங்கிற கொஸ்டினை நான் இப்போ போட போறேன். சாரி, தட்ஸ் பியாண்ட் மை கரண்ட் ஸ்கோப். அதே இந்த கொஸ்டினை ChatGPTல கேட்டு பாருங்க, அது கொடுக்கும். ஆனா சர்வாதிகாரி அப்படின்லாம் கொடுக்கல, ஏன் அந்த மாதிரி கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்படி இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ற மாதிரி அப்ளிகேஷனாவோ இல்லை வெப்சைட்டாவோ நம்மளுக்கு அதை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ChatGPT, DeepSeek இந்த மாதிரிப்பட்ட ஏஐ எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நான் வந்து என்ன ஏஐ யூஸ் பண்ணுறேன், எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக நான் வந்து ChatGPTயும் பெர்ப்ளெக்சிட்டியும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ DeepSeek வந்திருக்கனால இது மூணில் எது பெட்டராக இருக்கும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ChatGPT கிட்ட நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன், வாட் இஸ் செல் அப்படிங்கிறதான் கேட்குறேன். அதே DeepSeek கிட்டேயும் கேட்குறேன், இதே கொஸ்டின் பெர்ப்ளெக்சிட்டியும் கேட்குறேன். இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கு ChatGPT பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன், டைப்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே DeepSeek கொஞ்சம் எலாபரேட்டடாக டெஃபினிஷன், காம்போனன்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டடாக சொல்லியிருக்கு. இப்போ பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பெட்டராக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது எந்தெந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். இதுலேயே மொத்த சோர்ஸும் அப்படி கொடுத்துருப்பாங்க, இதில் இதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத. லைக் அங்கே இருக்க மாதிரியே டெஃபினிஷன், ஸ்ட்ரக்சர், டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கு பெர்ப்ளெக்சிட்டியில் இன்னொன்று ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டாபிக் பற்றி பார்த்துட்டு இருக்கிறேன்னா அதுலேயே நிறைய ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீப்பாக அதில் போய் படிச்சுக்கலாம். அப்போ ChatGPT, DeepSeek இங்கே எல்லாமே சோர்ஸஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் DeepSeekல நான் இது வரைக்குமே பார்க்கவே இல்லை அந்த மாதிரி சோர்சஸ் கொடுக்கறது. ஆனால் ChatGPTல இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன், இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் போட்டிங்கன்னா வரும், எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் நம்மளுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அட்டாச் ஃபைல் இருக்கும். அட்டாச் ஃபைலும் சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இப்போ அட்டாச் ஃபைல்லையுமே நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி இமேஜ் கொடுத்து எக்ஸ்பிளைன் திஸ் இமேஜ் அப்படின்னு போட்டால் கூட இது என்ன இமேஜ் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க.
இதே மாதிரி டீப் சீக்லேயுமே அட்டாச் பண்ணலாம். இப்போ அந்த இமேஜுக்குள்ளாடி டெக்ஸ்ட் இல்லாததுனால அது வந்து கன்வே ஆகலை. அதே இப்போ ஒரு இமேஜில் டெக்ஸ்ட் இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா அது என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரோம். இந்த இமேஜே நான் இப்போ பெர்ப்ளெக்சிட்டியில் போட போகிறேன். அடேங்கப்பா என்னடா வருது, அப்கிரேட் பண்ணணுமா? அதே இப்போ நான் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுக்குறேன். இது ஒரு 4-5 பக்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சுருக்கமாக சொல்லி கொடுக்கும். இதே மாதிரி டீப் சீக்லேயுமே இது ஒர்க் ஆகும், சாட் ஜிபிடிலேயுமே ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய வரும் பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஃபோட்டோவில் இருக்குது, அது என்னன்னு தெரியாது. ஒரு பிடிஎஃப்ல இருக்கும், அது என்னன்னு தெரியாது. இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நல்லா எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா டீப் சீக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து லிமிட் கிடையாது. இந்த சாட் ஜிபிடியில் கூட 3 ஃபைல் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். பெர்ப்ளெக்சிட்டிலேயுமே 3 ஃபைல் தாங்க அட்டாச் பண்ணிக்க முடியும். ஆனால் அன்லிமிட்டடாக கொடுத்துருக்கிறது டீப் சீக் மட்டும் தான். அதனால அவனை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த விஷயத்தில். டீப் சீக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டீப் திங். இதை கிளிக் பண்ணி நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா அந்த கொஸ்டினுக்கு அதோட தாட்டை 30 செகண்ட்ஸ்க்கு 15 செகண்ட்ஸுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியாக ஒரு கதை எழுதணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் யாரை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னா சாட் ஜிபிடியை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக இருந்தாலும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் ஒரு ஸ்டோரியோட சொல்லி கொடு அப்படின்னு கேட்டால் கூட அது வந்து எலாபரேட்டடாக சொல்லி கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் ப்ரொபோஷனல் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை பற்றி பேசியிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத ஒரு பேக்கை வந்து எக்ஸாம்பிளாக காட்டி அந்த தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துச்சு. ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ண நிறைய சோர்சஸ் தேவை. அது நிறைய பெர்ப்ளெக்சிட்டி கொடுக்கறதுனால அதில் இருந்து ஆர்டிகிள்ஸை எடுத்து ரீட் பண்ணுவேங்க. இப்போ அதை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு எளிமையாக புரிஞ்சுப்பேன். இப்போ டீப் சீக் இருக்கிறதுனால அங்கேயுமே டவுட்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாம் போட்டு அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் உண்மையிலேயே ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லேப் ஆர் பிசி தேவைங்க. பட் மொபைலில் எல்லாம் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் யுவர் விஷ். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.